ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தினமும் ரூ. 333 செலுத்தினால் 17 லட்சம் ரூபாய் பெறக்கூடிய தபால் அலுவலக சேமிப்பு திட்டத்தை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். மிகச்சிறிய அளவிலான பணத்தை சேமிப்பதன் மூலம் ஒரு பெரிய தொகையை எளிதாக திரட்ட முடியும். அதற்கு உதவுவதுதான் இந்த போஸ்ட் ஆஃபீஸின் தொடர் வைப்பு திட்டம். முக்கியமாக 60 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டத்தில் ஒருவேளை ஓய்வு பெற்ற அரசு ஊழியராக இருந்தால் 55 வயதுக்கு பிறகும், ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியாக இருந்தால் 50 வயதுக்கு பிறகும் இந்த திட்டத்தில் இணையலாம். அஞ்சலக சேமிப்பு திட்டங்களிலேயே இந்த திட்டத்திற்கு தான் அதிக வட்டி தரப்படுகிறது. இதன் வட்டி விகிதம் 8.2% உள்ளது. ஆர்டி எனப்படும் சொல்லக்கூடிய ரெகரிங் டெபாசிட் திட்டம். இந்த சேமிப்பு திட்டத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்வது அவசியம். தபால் அலுவலக தொடர் வைப்பு திட்டம் என்று சொல்வார்கள். இது உத்தரவாதமான வருமானத்தை தரக்கூடிய திட்டமாகும். இந்த ரெகரிங் டெபாசிட் திட்டத்தில் இணைய வேண்டுமெனால் மாதம் ரூ. 100 முதலீடு செய்து கணக்கை துவங்கலாம். அதிகபட்ச வரம்பு எதுவும் இல்லை. இந்த திட்டத்தில் முதிர்வு காலம் 5 வருடங்களாக உள்ளது. தேவைப்பட்டாலும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு நீட்டிப்பு செய்யலாம். இந்த திட்டத்தில் தினமும் ரூ. 333 முதலீடு செய்வதாக வைத்துக்கொண்டால் மாதம் ரூ. 10,000 ஆகிறது. இதன் மூலம் வருடத்திற்கு 1.2 லட்சம் ரூபாய் மிச்சமாகும். அதாவது 5 வருட முதிர்வு காலத்திற்கு 6 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்வீர்கள். அப்போது கூட்டு வட்டியை 6.7% பார்த்தால் அது 1,13,653 ரூபாயாக இருக்கும். அப்படியானால் உங்களின் மொத்த தொகை 7,13,659 ரூபாய் ஆகிவிடும். அதே போல ஒவ்வொரு மாதமும் 5,000 ரூபாய் முதலீடு செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொண்டால் 5 ஆண்டுகள் கால முடிவில் நீங்கள் 3 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்திருப்பீர்கள். இதில் 6.7% வட்டியுடன் கணக்கு போட்டால் 56,830 ரூபாய் வட்டியாகவே கிடைக்கும். அப்படியானால் 5 ஆண்டுகளில் 3,56,830 இருக்கும். இதை நீங்கள் மேலும் 5 வருடத்திற்கு தொடர்ந்தால் மொத்தமாக 10 வருடங்களில் 6 லட்சம் முதலீடு செய்திருப்பீர்கள். 6.7% வட்டியை சேர்த்தால் 2.54 லட்சங்கள் வட்டியாக கிடைக்கும். அப்படியானால் 10 வருடங்களில் 8.54 லட்சத்தை சேமிக்க முடியும். வட்டியும் நிலையாகவும் அதிகமாகவும் கிடைக்கும். எனவே உங்களது பொருளாதார ஆலோசகரிடம் உரிய ஆலோசனையை பெற்று இது குறித்து அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.